கும்பராசி கும்ப லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். இந்த கும்பத்தை பொறுத்த வரையும் குரு பகவானின் பார்வையில் சனீஸ்வர பகவான் பயணிக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போது, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க, இதனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் கும்பராசி இவங்க யார், இவங்களுடைய கேரக்டர் என்ன, இன்னைக்கு டிரான்சிட் பிளானட் எல்லாம் இன்னைக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு நிச்சயமாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயமே தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயத்த எந்த ஒரு ராசி பலனும் சொல்லாது. ஸோ உங்களுடைய பாவகம் என்ன சொல்லுது, உங்களுடைய தசா புத்தி என்ன சொல்லுது, உங்களுடைய கோச்சாரம் என்ன சொல்லுது, என்னென்னாலும் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு, இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கும்பராசி கும்ப லக்னம். சனீஸ்வர பகவானுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு செல்லமான பிள்ளைகள். என்ன 2 வீடு சனீஸ்வர பகவானுக்கு இருக்கு, மகரம் கும்பம். இருந்தாலும் கும்பத்துல தான் மூலத்திரிகோணம், அங்கே எந்த கிரகமும் ஆட்சியும் உச்சமும் நீசமும் இல்லை. நோட் திஸ் பாயிண்ட். அப்போ இதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரத்தை கம்பேர் பண்ணும்போது கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான நபர்கள், எளிதில் ஒரு விஷயத்த முடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறத கொண்டாடுறதுக்காக பிறக்கக்கூடிய ராசி. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கா சொன்னாவே நம்மளை வந்து திட்டுவீங்க நீங்கள். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பலன்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கும்பத்தை பொறுத்த வரையும் வாழ்வா சாவா தான் நீங்கள் இருக்கிற இடம் இன்னைக்கு யாருக்குமே தெரியல, அவ்வளவு அமைதி ஆயிட்டீங்க. உங்களுடைய சொந்த வீட்லேயே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அகைன்ஸ்டான டாக் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு கௌரவ குறைச்சல் அப்படிங்கிறது இது நிறைய மாற்றத்துக்கான நேரமாக இந்த கும்பராசிக்கு இது இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். பலவிதமான தேடல்கள், காதல், லவ் ஃபெயிலியர், வேதனை, உதவி செஞ்சவங்க எல்லாமே இன்னைக்கு நீங்கள் செஞ்ச உதவியை வாங்கிட்டு இன்னைக்கு எல்லாருமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ட்விஸ்டாக டேர்னாக திரும்பி நிற்கிறது. ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் பண ரீதியான அச்சங்களையும் நாளைக்கு என்ன செலவுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். எதனால் இந்த மாதிரி விஷயங்கள், தன்னுடைய குடும்பத்தை கழுதை மாதிரி சுமக்கிறீங்க. அதை இன்னைக்கு குடும்பம் வேணும்னு எல்லாம் ஓடி ஓடி எல்லாம் பண்ணினீங்க. இன்னைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு மற்றவங்க பண்ண வேண்டியதை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க நீங்கள் கடன் சுமையும் பைத்தியகாரன் அப்படிங்கிற பட்டத்தை வாங்கியிருக்கீங்க. நிதர்சனமான உண்மை. இவெல்லாம் பொழைக்க தெரியாதவன் அப்படின்னு எல்லாரும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுதான் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா நீங்களாம் போய் லட்சியத்துக்காக பாடுபடக்கூடியவங்க. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னா அண்ணன் குழந்தைய படிக்க வைக்கிற, தங்கச்சி குழந்தைகளை படிக்க, இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகளை உங்களால் இன்னைக்கு படிக்க வைக்க முடியல, நீங்கள் நினச்ச மாதிரி வளர்த்த முடியல. அவங்களுக்குலாம் ஃபீஸ் கட்டுறதை நினச்சி இன்னைக்கு அவங்க நல்லா ஒரு சூழ்நிலையில் வந்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கல. ஒரு ஃபோன் பண்ணால் கூட ஐயோ பணம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு ஒரு பலன்களும் உங்கள் ராசியை பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு. யாரை நீங்கள் நேசிச்சிங்களோ அவங்க உங்களை விட்டு விலகி தூரமாக போகிறத பார்க்கலாம், கண்கூடாக பார்க்கலாம். எப்பவுமே கான்ஃபிடென்ட்டாக சுயநலமாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்கள் மேலே ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வரும். ஏன்னா கான்ஃபிடென்ட்க்கு உண்டான ராசி தான் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு யோகமான ராசி தான் கும்பம். ஆனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஜெயிக்க முடியவே இல்லை. முன் வச்ச காலை பின் வைக்காம ஒரு விஷயம், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் பரவாயில்ல நான் வாழுவேன் அப்படின்னு போராடிட்டு இருக்கீங்க. அதுவே குழந்தையா இருக்கட்டும், அந்த குழந்தைய நானே பார்த்துக்கிறேன், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல நானே செலவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. தொழில் இருந்தால் தொழிலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு சந்திரன் மேலே ராகுங்க. அப்போ இருக்கும்போது என்ன 2 பக்கம் 2 கயிறை கட்டி வச்சு உங்களை வேலை செய்ய சொன்னால் எப்படி இருக்கும், 2 கையும் 2 காலை கட்டி. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்டெப்பு அடுத்து எடுத்து வைக்கவே முடியாது, ஷுவராக சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு பலமான கோச்சாரமாக ராகு கோச்சாரம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாற்று கருத்தில், அதுவும் பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே நிறைய கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு எல்லாமே 2 சிங்கத்துக்கு நடுவில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆடு மாதிரி அவ்வளோ ஒரு மனசில் இனம் புரியாத பயம். ஒரு வேளை நம்ம இதை பண்ணாமல் இருந்திருக்கலாமோ, ஒரு வேளை நம்ம பண்ணியிருக்கலாமோ, ஒரு பிஸ்னஸை இதை ஆரம்பிச்சிருந்துருக்கலாமோ, வேண்டான்னு விட்டுருக்கலாமோ, அந்த மாதிரி நிறைய தெளிவில்லாமல் நிறைய ஓடிட்டு இருக்கு இந்த கும்பராசி கும்ப லக்னத்துக்கு. இன்னுமே சொல்லப்போனால் நம்ம ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர்கிட்ட பார்க்கும்போது சொல்லியிருந்தோம், இந்த ஜாதகத்துக்கு நீங்கள் மேட்சிங் பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க, அந்த மேட்சிங் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா துளியுமே சப்போர்ட் பண்ணாது, இது திருமண வாழ்க்கைக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் மேட்சிங் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணினீங்கன்னா இது பெரிய அளவுக்கு திருமண வாழ்க்கையை பாதிப்பை கொடுக்கும், தயவுசெய்து பண்ணாதீங்க அப்படிங்கிற சொன்னால், நம்ம பார்க்கும்போது பிரசன்னம் பார்க்கும்போது அவங்களாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. இல்லை மேடம் நம்ம பொறுத்த பார்த்தோம் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா, எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், அந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது, அதனால நாங்கள் மேரேஜ் லைஃப் அப்படியே கொண்டு போயிடுவோம் மேடம், எங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் திருமணம் முடிஞ்சு இந்த வருஷம் வரையும் உங்களுக்கு கிடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில, ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளோடய உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வரும் அப்படிங்கிறத நமக்கு கிளியர் கட்டாக இண்டிகேஷன் பண்ணியிருந்தோம்.
எல்லாத்தையும் கட்டிச்சு இன்றைக்கி திருமணம் முடிந்த 2 வருடங்கள் முடிய போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம மறுபடியும் டைவர்ஸ் எடுக்குமா மேடம்? நீங்கள் சொன்னீங்க ஆல்ரெடி, நான் கேட்கல. இன்றைக்கி திருமண வாழ்க்கையில் அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி கஷ்டத்திலேயே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு நான் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல். எல்லா சாமியும் நான் கும்பிடுவேன். எனக்கு ஏன் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துச்சு? அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரையும் அமாவாசை. இப்போ அமாவாசை யோகத்தில் வந்து இந்த கல்யாணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நம்ம வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஏன்னா இந்த அமாவாசைக்கு கர்மா இல்லை. இந்த கர்மா அப்படியே தூக்கிட்டு வந்து பௌர்ணமி மேலே சுமத்தும். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வலியோடையும் வேதனையோடையும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இந்த மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் உணர்வீங்க. இது வேண்டாம் இந்த மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறத நம்ம கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த பொருத்தம் பார்க்குறது ஸ்டாப் பண்ணுங்கன்னு. இருந்தாலும் கேட்கல. எல்லா விஷயமும் நடந்துச்சு. இன்றைக்கி கோர்ட்டு கேஸ் வாசலில் நின்றுட்டுருக்காரு. இப்போ 2வது திருமணத்துக்கு நம்ம கிட்ட கேட்க வந்திருக்காரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படிங்கிற மறந்துடவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம சொல்லக்கூடிய ராசியோடைய பொது பலன்களை பிறந்த கால ஜாதகத்தில் கொண்டு போய் பொருத்தி பார்த்திடக்கூடாது. அப்படி பார்த்தால் நிறைய தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசி கும்ப லக்னத்துக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு யோகஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கும்பத்தை பொறுத்தவரையும் குரு நல்லா இருந்தால் தான் எல்லாமுமே வளர்ச்சி. அப்போ அப்பேற்பட்ட குரு 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால என்ன பலன்கள்? 6ல் உச்சம் பெற்று சனீஸ்வர பகவானை பார்க்கறதுனால என்ன பலன்கள்? கண்டிப்பாக பார்க்கலாம். முதல்ல ஒன்று, வேலை சார்ந்த பெரிய பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நான் சேர்த்து விட்ட வேலைக்காரனாலே எனக்கு பிரச்சனைகள். நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து இதை பண்ணு ஜெயிக்கலாம், அதை பண்ணு ஜெயிக்கலான்னு சொன்னவங்களே எனக்கு போட்டிகளாக பொறாமைகளாக எங்கள் மேலே வராங்க மேடம். எதிரிகளோட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த இடத்துல இருந்து போட்டி போட்டு வராங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இதனால் வேலையில் கடுமையான மன உளைச்சல் அப்படின்னு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி இந்த வேலை சார்ந்து எந்த பிரச்சனைகளும் வராது. வேலையில் ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது காத்துட்ருக்கு. என்னால் முடியல, இந்த பாலிடிக்ஸ் என்னால் சமாளிக்க முடியல, நான் வேலையில் சேஞ்ச் பண்ணிட்டுமா, பிளேஸ் சேஞ்சஸ் ஆகிட்டுமா. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியாது, நைஸாக பேச தெரியாது, உறவாடி கெடுக்க தெரியாது. இந்த மாதிரி விஷயனால நிறைய பாதிப்படைஞ்ச கும்பத்துக்கு இனி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த ஒரு பாதிப்பையும் தராது. அதே போல் குழந்தை பேருக்கு இது ஒரு தரமான ஒரு யோகமான காலம். பல வருஷமாக குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது, மனப்போராட்டமாக இருக்குது, இந்த நேரம் ட்ரீட்மெண்ட் போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா சந்திரன் மேலே ராகு இருக்குது, குரு 6க்கு போயிருக்கு. அப்போ இதனால் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருமா? ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லை. எல்லாருக்குமே குழந்தை ரீசெண்ட் டைமில் எங்களுக்கு கூட கல்யாணம் ஆனவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி 10 வயசில் 12 வயசில் 7 வயசில் 8 வயசில் குழந்தை இருக்குது. எங்களுக்கு மட்டும் குழந்தை அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி குழந்தை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது. குழந்தைக்கு சார்ந்த ஒரு பிராப்தம் அப்படிங்கிற இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் வீடு இடம் சார்ந்து தொடர்ந்து கடன் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எதிர்பாராத கடன் நிறைய இருக்குது. நான் கொடுத்தவங்க எல்லாருமே எனக்கு பணத்தை திருப்பி தரவே மாட்டேங்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு போய் பதில் கேட்குறேன். ஆனால் அவங்க காரில் வந்துட்டு எங்கிட்ட பதில் சொல்கிறாங்க, இல்லை பணம் இல்லை, தரும்போது தரேன் அப்படிங்கிற மாதிரி என்னையே எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க. இதுக்கு தான் யாருக்கும் உதவி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவு இன்றைக்கி தான் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கு இன்றைக்கி கும்பத்தை பொறுத்தவரையும். அதனால் கீழே இறங்கிட்டே இருக்கோம், மேலே எப்படி ஏறுவது அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனைகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு நேரமாக இந்த குருவுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி சற்றே ஆறுதல் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த குருவோடைய கோச்சாரம் அப்படிங்கிறது இருக்கும். குரு நினச்சா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட கோபுரத்தில் உயர்த்தி வச்சு பார்க்கக்கூடிய அழகு இன்னைக்கு இந்த குரு கிட்ட இருக்குது. இந்த குரு உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால என்ன ஆகும்? ப்ரொமோஷனுக்கும் வேலை தொழில் வாய்ப்புகளுக்கும் நிறைய ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். அப்படியே அணையிற நெருப்பு அப்படிங்கிற மாதிரி அணையக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய அனைத்து பிஸ்னஸும் இனி நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இன்னுமே இந்த டிரான்சிட்னால ஒரு நிறைய பாசிட்டிவான பலன்களும் இருக்குது, நிறைய நெகட்டிவான. குரு 6க்கு போய் உச்சம் பெறலாமா வராது. அப்போ இது கடனை அதிகமாக கூட்டும். கடனை வசூல் பண்ணுறதுக்கும் குரு கொடுக்கும், கடனை வந்து மேற்கொண்டு ஏற்படுறதுக்கும் இந்த குருவோடைய டிரான்சிட் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுங்கிற மறந்துடவே கூடாது. ஸோ அதனால் நிறைய எதிராளிகளுடைய தொல்லையும் இந்த நேரத்தில் வந்து படிப்படியாக குறையிறதுக்கு காத்துட்ருக்கு. நீ யார், நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி உங்களை தாண்டி விட்டுட்டு போனவங்க எல்லாருமே இந்த நேரம் திரும்பி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் படிப்படியாக சார்ட் அவுட் ஆக போகுது அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. முகம், பணம், இந்த ரெண்டுமே யாருக்காகவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எது கேட்டாலும் எல்லாருக்கும் கொடுத்து பழகிட்டீங்க. இனி இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக கையாண்டும் பட்சத்தில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வர்றதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ராசியை பேஸ் பண்ணி வச்சுக்கூடிய பொது பலன்கள் தான். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.